ஓரணியில் தமிழ்நாடுன்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்குன்றாரு. ஆராசா கூட சொல்றாரு. உதயநிதி அவர்களே ஆபத்து நம்மள நெருங்குது, நீங்க தான் காப்பாத்தணும் அப்ப அப்படின்னு. ஆட்சி போகும்போதும் பயப்படுறாரா என்னன்னு தெரியல. ஆபத்துல அதாவதுங்க பிஜேபியால நமக்கு ஆபத்துன்றாங்க. பிஜேபி வந்து செத்த பாம்பு தமிழ்நாட்டுல. நான் புதுசா எதுவும் சொல்லல, தரவுகளோட சொல்றேன். பிஜேபி என்பது செத்த பாம்பு. வாக்கு அரசியல் இல்ல, திரைமறைவு குறுக்கு வழியில உள்ள வராங்க அவங்க. அது நம்ம அதை தடுக்கணும்ன்றாங்க இவங்க. அவங்க குறுக்கு வழியில வராங்களோ நேர் வழியில வராங்களோ, நீங்க நேர்மையான ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா பிஜேபிக்கு இங்க எங்கே இருக்கு வாக்கு? யார் இருக்கிறா? அண்ணாமலை ஓட்டு வாங்கி கொடுப்பாரா? இல்ல நயினார் நாகேந்திரன் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாரா? அப்படி அவங்க நீங்க சொல்ற மாதிரி பெரிய பலசாலி இல்ல குறுக்கு வழியில வந்தாங்கன்னா அவங்க எப்பயோ வந்திருப்பாங்க. மக்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா பார்க்குறாங்க. அதாவது நான் ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். திமுக வந்து பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய எல்லா தவறுகளையோ இல்லை எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ பாஜகன்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய கட்சி தான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும். வஞ்சிக்கிற கட்சி தான் தமிழக மக்களை. இதற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இவர்கள் அரசியல் பண்றாங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சி புதுசா வந்துட்டு 26% நாங்க வாங்கிட்டோம், நாங்க தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு திமுகக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க மக்களே சந்திக்காம எந்தவித மக்கள் பிரச்சனைக்கும் போகாம 40 நாள் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வீட்டுல உட்காந்து அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. இல்ல சார், இவங்க எங்களை வச்சு அரசியல் பண்றாங்க, இவங்க எங்களுக்கு சிக்கல் கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க, நாங்க ஒட்டுமொத்தமா அனலைஸ் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு பேசுறோம்ன்றாங்க. ஆதவர்ஜுனாவும் விஜயும் பேசினதே அதுதான். நாங்க காத்திருந்ததே 16 நாள் 30 நாள் எங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்துருச்சு, அதுக்காக காத்திருந்தோம். அது அந்த காலகட்டங்கள்ல நீங்கள் விதைத்த அவதூறுன்றது நிறைய, அதுக்கு நாங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு ஒவ்வொன்றா ஆதவர்ஜுனா. அதாவதுங்க, என்னால திமுக பண்ணக்கூடிய அரசியல் அதிமுக இருக்கிற அரசியல் என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. தாவேக்கா பண்ணக்கூடிய அரசியல் எந்த நொடி வரல என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்க 26% பெருசா சொல்றாங்க. அட்லீஸ்ட் 10-15% கூட 26 இல்லைங்க, 26 என்பது பொய். ஓட்டே வாங்காம, ஒரு தேர்தலை சந்திக்காம, ஓட்டு சதவீதமே பதிவு பண்ணாம 26% சொல்லிட்டு நீங்க பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு எதிராக பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, என்ன நோக்கம்ன்றது தேர்தலுக்கு பிறகு தெரியும். இல்ல, அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, தாவேகாவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்க. 26% இருந்தது. எல்லா 4 ஓட்டு இருக்குன்னா 4 ஓட்டுல ஒரு ஓட்டுங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. தஞ்சாவூர்ல போய் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கான்னு விவசாயிகள் கிட்ட கேட்க சொல்லுங்க. இல்ல சேலத்துல போய் விவசாயிகள் கிட்ட கேட்க. அந்த வீட்டுல இருக்கிற இளம் தலைமுறை காலேஜுக்கு போறவன் அந்த மாதிரி ஆட்கள் வந்து விஜய்க்கு தானே அது ஓட்டு போடுறாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. வேட்பாளர்னு ஒன்று நிறுத்துவாங்க. சரி, நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுறீங்க. அந்த வீட்டில் ஊரில் கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் வந்து ஒன்றிய செயலர், அப்புறம் வேட்பாளர், எம்எல்ஏ, கவுன்சிலர்லாம் வந்து போயிருப்பாங்கல்ல, எல்லாருமேவா மோசம்? அந்த முகத்தெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாமா? சரி, தாவேக்கெல்லாம் போடுறீங்க, 26%ன்றீங்க. 26% வச்சு சிஎம் ஆக முடியுமா? 26% வச்சு எதிர்கட்சியில் கூட உட்கார முடியாது. ஏறக்குறைய வந்துருவாங்க. எப்படி வருவீங்க நீங்கள்? வேட்பாளர் எங்க? ஏங்க ரவுடிசம் கியூடிசம்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அருவருப்பா இல்ல? இல்ல சார், ரவுடிசம் அரசியல் திமுக பண்ணுதுன்றாரு. அது எனக்கு தெரியும். 6 மாசம் பொறுங்கன்னா என்ன அர்த்தம்? நானும் பண்ணுவேன் வாய்ப்பு கிடைச்சா. இவ்வளவு பெருசா வளர்ந்தா பத்தாது, கொஞ்சமாச்சும் சிந்திக்கணும். ஒரு பொதுக்குழு பேச்சாங்க அது.